தரம் கேட்டால் சொல்லுவாங்க, இயேசு ஏங்க இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், தேவன் அவர் என்னங்க நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த உலகத்திற்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. வேறு சிலர் கேட்டால் அவர் ஏன் வந்தார் இந்த உலகத்திற்குன்னா, அவர் பக்தி மார்க்கத்தை உண்டாக்கும்படியாக மக்களை தெரிவிக்கும்படியாக வந்தார் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, அதை எடுத்து காட்டும்படியாக தான் வந்தேன். அவங்க மனதில் என்ன தோணுதோ அது சொல். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்கிறாரு, நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் என்ன பண்ண வந்தேன். இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தேன்னா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்குதான். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டால் வாழ்வு, தேவரகமான வாழ்வு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அவனால் என்ன பண்ணாது, வெற்றிகரமாக இந்த வாழ்வில் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ரெண்டாவது சொல்கிறாரு, அந்த ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இயேசு மதத்தை உருவாக்க வரல. மனிதர்களுக்கு தேவை மதம் கிடையாது. மதம் ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனுடைய எல்லா விதமான சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பாட்டுகளுக்கும் கொள்கைகளுக்கும் அப்பாற்பட்டவர் இயேசு. அப்போது இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீவன் கொடுக்கவா அல்லது தேவரகமான வாழ்வை கொடுப்பதற்காகவே தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பிரியமானங்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மனுஷன் பிரதானமாக பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளை உடையவனாக இருக்கிறான். ஒரு பகுதி உள்ளான மனுஷன், இன்னொரு பகுதி புறமான மனுஷன். உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா சரீரம் என்பதை குறிக்கிறது. வெளியே புறமான மனுஷன் சொல்லும்போது சரீரத்தை குறிக்கிறதாக இருக்குது. அப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டும் போதே பார்த்திங்கன்னா, அந்த உள்ளான மனுஷனும் வெளியான மனுஷனும் சேர்த்து தான் என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்டான். சிருஷ்டிக்கப்படும் போது இதை வைத்தே தான் என்ன பண்ணார், கர்த்தர் என்ன பண்ணார், அவனை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கணும். அவன் தேவரகமான வாழ்வு அல்லது ஜீவனுடையவனாக தான் என்ன பண்ணான், இருந்தான் என்று பார்க்கணும். மரணம்னா என்னன்னு தெரியாதே என்ன பண்ணான் மனுஷன், ஜாலியாக தன்னை லைஃப் என்ன பண்ணான், வாழ்ந்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கணும். பாருங்கள், ஒரு மரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மரம் தரையோடு இசைந்திருக்கிறவர்லாம் தான் அதனுடைய வாழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மரம் வாழுகிறது, வளர்கிறது, கனி கொடுக்குது. ஒருவேளை அந்த மரம் தரையோடு இணைந்து இல்லை அப்படின்னா அந்த மரம் என்ன பண்ணும், செத்து போகும், சாக ஆரம்பித்து விடும், இணைந்து இல்லை அப்படின்னா. ஸோ மரத்தினுடைய வாழ்வு அப்படியாக. ஒரு மீனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அது தண்ணீருக்குள்ளே இருக்கும்போது தான் அதனுடைய வாழ்வு என்ன பண்ணும், வாழும், பழுகும், பெருகும். குட்டி போட்டு அது என்ன பண்ணும், அது தன்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும். அந்த தண்ணியிலேருந்து அந்த மீனை எடுத்து போடுவீர்கள் என்றால் அந்த மீன் என்ன பண்ணும், சாக ஆரம்பித்து விடும். அதுபோல் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கும் போது தான் நாம் வாழ்ந்திருக்க முடியும். நம்மளுள்ள அந்த ஜீவன் அல்லது அந்த வார்த்தை, அந்த தேவரகமான வாழ்வு நமக்கு வேணும் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனோடு இணைந்திருப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா அவன் ஆவிலே என்ன பண்ணுறான், நாமும் கர்த்தரும் என்ன பண்ணுறோம், பிரிந்திருக்கிறோம். நம்ம என்ன நமக்குள்ள ஜீவன் இல்லாமல் என்ன பண்ணுது இருக்குது. ஆகவே தான் கர்த்தர் அவன் என்ன பண்ணுறான், தேவனோடு இணைந்து வாழ்வதை அவன் துண்டிக்கப்படுவனாக, அந்த உறவு பிளவு ஏற்படுங்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் 2:17 இப்படியாக தான் வாசிக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் என்ன பண்ணுவானி, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி. அப்போது பாவம் செய்யாதபடிக்கு ஆதாமை கர்த்தர் என்ன பண்ணார், எச்சரித்தார். இதை செய்யாத, இதை செஞ்சினா இப்படியா ஆகும்னு சொல்லி என்ன பண்ணார், அவனை எச்சரித்தார். எச்சரித்தாலும் அவன் என்ன பண்ணான், மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், பாவம் செய்கிறவனாக இருக்கணும். அப்போ அவன் பாவம் செய்கிறபடினால 1 உள்ளான மரணம், 2 புறமான மரணம். அதாவது ஆவிக்குரிய மரணம் 1, சரீர மரணம்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அவன் என்ன பண்ணான், செய்த உடனே பாவம் என்ன பண்ணுச்சு, உள்ளே வந்துச்சு. பாவம் உள்ளே வந்த உடனே அவனுக்குள்ள அந்த ஆவியில் இருக்கிற தேவனுடைய இணைப்பு என்ன பண்ணுச்சு, துண்டிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படியா இருந்தாங்க,
கத்தரும் அவனும் இணைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல, ஐக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்வு என்ன பண்ணுச்சு. இன்றைக்கி எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் அவன் செய்தபடினால பாவம் வந்துச்சு. பாவம் வந்தவொடனே முதலாம் அவன் எதில் மரித்து போகிறான்? ஆவியில் என்ன பண்ணுறான்? அவன் மரித்து போகிறான். அதுதான் முதலாம் மரணமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு உண்டாகுது. நமக்கும் அந்த எதை செய்ய வேணான்னு சொல்கிறாங்களோ அதை செய்யும்போது தேவனுக்கும் அவனுக்குள்ள ஒரு பிரிவு உண்டாகுது. ரெண்டாவது வந்து ஐக்கியம் என்ன பண்ணுது? துண்டிக்கப்படுகிறது. ஐக்கியம் என்ன பண்ணுது? துண்டிக்கப்படுது. அவன் ஆவியில் தன் ஜீவனை இழந்து போகிறவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் ஆவில்னா என்னங்க, அவன் நல்லா தானே இருக்கிறான் சாமி? இல்லை. முதலாவது மரணம் எங்கே ஏற்படுது? தேவன் எதை வேணான்னு சொல்கிறார் அதை செய்யும்போது ஒரு மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு என்ன பண்ணுது? துண்டிக்கப்படுது. ஐக்கியம் துண்டிக்கப்படுது. பிரிவு உண்டாகுது. பெரிய பிளவு உண்டாகுது. அவன் ஆவியில் தன் ஜீவனை எழுந்து போகிறவனாக இருக்கிறான். ஆகவே அந்த ஜீவன் அந்த ஆவியில் ஏற்பட்ட மரணம் என்ன பண்ணுது? காலப்போக்கில் தன் சரீரத்திலே வந்து அந்த சரீரத்திலே என்ன பண்ணால் மரிக்க போகிறவனாக காணப்படுறான். ஆனால் அவன் சரீரத்தில் நித்தியமாக உண்டாக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் என்ன பண்ணார்? அவனை படைச்சார். ஆனால் அது என்ன ஆச்சு? அந்த பாவம் செய்தபடினால செத்து அவன் எங்கே கல்லறைக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன பண்ணிச்சு? அவனுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த நாசில சுவாசல மனுஷன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க ஆவியில் போய் பாருங்கள், தேவனுடைய இணைப்பு அவங்களுக்கு என்ன பண்ணாது? நிச்சயமாக என்ன பண்ணாது? கிடையவே கிடையாது. நல்லா இருப்பாங்க, நல்லா இது பண்ணோம். பட் அவங்கக்கிட்ட என்ன இருக்காது? தேவனுடைய அந்த தொடர்பு. தேவனை என்ன பண்ணுறாங்க? ஆவியில் அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு செத்தவர்களாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நவநாகரிகமான உலகம். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் என்ன பண்ணுது? முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்தால அந்த விஞ்ஞானம் வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்வு தரவே முடியாது. பட்டம், பதவி, பணம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காரியம் வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்குமா பார்த்திங்கன்னா வாழ்வு கொடுக்கவே கொடுக்காது. எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க பதவியில் பார்க்க நல்லா இருப்பாங்க, பணத்தில் கொண்டு வர இருப்பாங்க, படிப்பில் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்க ஆவியில் போய் பாருனா எப்படி இருப்பாங்க? செத்தவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணாது? கடவுளுடைய காரியம் அவங்கக்கிட்ட என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. அவங்க பகை, விரோதம், கசப்பு எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, சரீரத்தில் சுகம் இருக்காது, அவங்க செய்கிற காரியத்தில் என்ன இருக்காது? ஒரு வெற்றி என்ன பண்ணாது? இருக்காது. குடும்பத்தில் ஐக்கியம் இருக்காது. அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தோன்னா உயர்வு என்ன பண்ணாது? இருக்காது. அப்போது இப்பேற்பட்ட மனுஷனுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நானும் அவர்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் என்ன பண்ணுறேன்? பரிபூர்ணப்படவன் நான் என்ன பண்ணேன்? வந்தேன் அப்படின்னு என்ன பண்ணுறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால தான் இந்த யோவான் 5:26 இப்படியாக வாசிக்கிறோம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் நம்மில் நாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்கள், தேவன் என்ன ஜீவனை வச்சுருக்காரோ அந்த ஜீவன் யார் கொடுத்துருக்கிறாராம்? தன் குமாரனாகி இயேசு கொடுத்துருக்கிறார். நம்ம அதே வந்து யோவான் 1:4 இப்படியாய் வாசிக்கிறோம். அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி என்ன பண்ணுது? ஒளியாக பண்ணுது. இப்போ இந்த வசனத்தை நாம் 2 வசனத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவன் எந்த ஜீவனை உடையவராக இருந்தாரோ அதே ஜீவனை யார் கொடுத்தாராம்? தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கொடுத்த கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்? அதே ஜீவனை என்ன பண்ணார்? நமக்காக கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் என்று பார்க்கிறார், எவ்வளவா நம்மளை அன்பு கூறுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா என்ன அவர் பெற்றுக்கொண்டாரோ, தேவனிடத்தில் இந்த எண்ணத்தை பெற்றுக்கொண்டார், அதையே நமக்கு என்ன பண்ணார்? கொடுக்குறார். காரணம் என்ன அப்படின்னா, என் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், என் மக்கள் ஜீவனுள்ள அல்லது தேவரகமான வாழ்வை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை, நாம் என்னது வாழ்ந்தோம், இதோ செத்தோம், பரலோகத்து போனோம் அவருடைய விருப்பம் அல்ல, வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு வாழ வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். அவருடைய ஆசை அதே தான். அவருடைய விருப்பமே என்னது? நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஜீவன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று என்ன பண்ணுறார்? இயேசு என்ன பண்ணுறார்? சரி, இந்த ஜீவன் சொல்கிறீங்களே, ஜீவன் அடைய நான் என்ன செய்ய வேண்டும்?
அப்படின்னு நாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமா. பாருங்கள், இயேசு கொண்டு வந்த ஜீவனை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது மனிதருடைய பாவங்கள் என்ன பண்ணும்? தண்டிக்கப்பட வேண்டும். பாவம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். பாவங்களற நாம் கழுவப்பட வேண்டும். ஐயோ, நான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறேனே, அதெல்லாம் இருக்குது, ரைட், அந்த நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயம் இருந்தால் தான் அந்த என்ன பண்ண முடியும், அந்த ஜீவன் உண்டாகும். இன்னும் நம்ம உலகத்தில் பார்க்கும்போது சில மக்கள் இப்படியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆலயத்துக்கு கரெக்டாக வருவாங்க, வசனத்தை கேட்பாங்கல்ல, திடீர்னு ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் என்னங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நானா அப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த சொல்லுது, அந்த தெளிவில்லாதவர்களாக என்ன பண்ணுறாங்க, வாழுகிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்கிறாரு. அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் சொல்கிறாரு, அறிவு இல்லாமல் என் மக்கள் என்ன பண்ணுறாங்க, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுது. வேத வசனத்தை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அப்போது என்னுடைய பாவம் என்ன பண்ணுச்சு, மன்னிக்கப்பட்டது. என்னுடைய பாவம் அகற்றப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளும். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, அந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திலிருந்து மனுக்குலமானார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. இதை எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை நாம் வீட்டில் இருக்கும்போது வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு தொடர்ந்து பிரசங்கத்தை நாம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். இதை கேட்கும் போது தான் அந்த அறிவு உண்டாகுது. அந்த அறிவு உருவும் போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம என்ன பண்ணுது, நமக்குள்ளே வரும்போது, ஆமாம், நான் உண்மையாக நான் என்ன பண்ணுறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, அதற்கான கிரையை நான் கொடுக்கப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, நம்ம அந்த எபேசியரில் கூட இப்படியாக வாசிக்கிறோம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தா கிருபையினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ சொல்கிறார், அன்னைக்கு என் ஜீவனை உன்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணிக்கணும். எப்படிங்க, நான் பார்க்கலையேங்க. கர்த்தர் சொல்கிறாரு, குமாரனை உடைகிறவன் ஜீவனை உடைகிறான், குமாரனை இல்லாதவன் அவன் என்ன பண்ணுறான். ஆமாம், அப்போது அந்த என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் அக்செப்ட் பண்ணுமோ, ஏற்றுக்கொண்டுமோ சொல்கிறாரு, அன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை ஜீவனை நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்தேன். அதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறாங்களோ கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறார், அவங்க வாழ்வில் நான் என்ன பண்ணுவேன், ஜீவனை கொடுக்குறோம். அதாவது தேவரகமான வாழ்வை நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் பாருங்கள், இந்த அறிவில்லாத எதிர்காலம் எப்படியா இருக்குமோ, இல்லை நான் இன்னும் கடுமையாக ஜெபம் பண்ணணுமோ, இல்லை கடுமையாக ஃபாஸ்டிங் இருக்கணுமோ, தன்னுடைய சுய காரியத்தில் அதை சாதிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு காலமும் அதை என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. தேவன் என்ன சொல்லுகிறாரு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ளும் போது தான் அந்த தேவரகமான வாழ்வை நம் வாழ்வில் நாம் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் எதற்காக வந்தார் அப்படின்னா, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ண படையும் வந்தேன்னு சொல்லி. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் அன்பும் ஐஸ்வர்யமும் வெற்றியும் உயர்வும் ஆரோக்கியம் சுகத்தையும் எல்லாமே என்ன பண்ணி ஏராளமாக அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் கொட்டி வைத்திருக்கிறார். நம்ம ஹவ் டு ரிசீவ் அஸ், நம்ம எப்படி அவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, அதை எடுத்து உள்ளத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்யும் போது அந்த வாழ்வை அல்லது அந்த ஜீவனை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லும் போதே தேவன் வார்த்தை என்ன சொல்லுதோ, அதாவது நான் எப்படிங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு அந்த கண்களால், மாம்ச கண்களினால் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நம்முடைய மாம்ச கைகளினால் அதை என்ன பண்ண தொட முடியாது. பட் ஆவியில் நாம் அதை ரிசீவ் பண்ணிக்கும் போது அந்த ஜீவனை, அந்த தேவரகமான வாழ்வை நம் வாழ்வில் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். நம்ம சூழ்நிலையை எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கணும். வேத வசனம் இப்படி தான் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் வசனத்தை கேட்டு வெளியே செல்லலாம், ஆனால் வசனத்துக்கு கேட்ட மாதிரி வெளி உலகம் அப்படி இருக்கவே இருக்காது. எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். பட் அதை பார்த்து நாம் ஒரு காலமும் பின் வாங்கக்கூடாது. வேத வசனம் என்னை குறித்து என்ன சொல்லு, அதை நான் ரிசீவ் பண்ணிப்பேன், அதை நான் தான் நோக்கி பார்ப்பேன் அப்படி சொல்லுவேன். நீங்கள் என்ன வார்த்தை வெற்றிகரமான வார்த்தையை அறிக்கை செய்வீர் என்றால்,
நீங்கள் செல்லும்போது ஆப்போசிட்டாக இருக்கலாம். பட் அதை நாம் பார்த்து முன்னோக்கி செல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். அதான் சொல்கிறது, உலகத்தில் துயரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தபடினால நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஜெயிக்குள்ளார். கர்த்தர் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவன் நான் எப்படியா இருக்கிறேன், பெரியவனாக இருக்கிறேன். எல்லாம் நம்ம வேதவசனம் என்ன சொல்ல அதை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நீ பார்க்குற சூழ்நிலைகள், காணப்படுற காரியத்தை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் டிபெண்ட், அதை நம்ம சார்ந்து என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. வேத வசனத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர் என்றால் அந்த ஜீவனை எப்பொழுதும், அந்த தேவரகமான வாழ்வு எப்பொழுதும் நம்மிடத்தில் காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நல்லவர் 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 நல்லவர், நன்மைகளை மாத்திரம் எங்களை செய்பவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே, கோடா கொடி நடி செலுத்துக்கணும் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமத்து வருகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நீரோ எங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அதை பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னீர். ராம் கர்த்தாவே, அதை நாங்கள் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கணும் சுவாமி. அந்த ஜீவன் எப்படி உங்களுக்குள்ளாய் வருகிறது என்று நாங்கள் இந்த நாள் கூட ஆண்டவரே நாங்கள் பார்த்தோமே, அதற்காய் நன்றி கத்தாம். கத்தாவே, நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர், ஆண்டவரே மறித்தீர், ஆண்டவரே எங்களுக்காய் இப்படி ஜீவனையே கொடுத்தீர் அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். பாவங்கள் தண்டிக்கப்பட்டுச்சு, பாவங்கள் எங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது, பாவங்களை நாங்கள் கழுவி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் கத்தாவே அப்பா. அந்த வசனம் எங்களுக்கென்றே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. ஆம் கத்தாவே அப்பா, தேவ ரகமான வாழ்வை கொடுப்பதற்காகவே நீர் வந்தீரே அப்பா. அதற்காய் நன்றி அப்பா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே அதை சுமந்து கொண்டு வந்த தெய்வம் நீர் அல்லவா சுவாமி. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எவ்வளவா எங்கள் மீது நீர் அன்பு கூறுகிறீர். தேவன் எந்த ஆண்டவரே ஏசப்பா ஆவியை கொடுத்திருக்கிறாரோ அதே ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி சுவாமி. நமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் குமாரனை உடையவர்களாக இருக்கிறோமே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்துள்ள ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க அப்பா. எப்பொழுதுமே கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா, இந்த சூழ்நிலையும் உணர்வு காரியத்தை ஒரு காலம் நாங்கள் பார்க்கவே கூட சுவாமி. ஆண்டவரே இசப்பா, தேவனுடைய வார்த்தை நாங்கள் நோக்கி முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.